ஐங்க இன்றைக்கி மிஷினுக்கு போகிற ப்ரெஷர் ஃபுட் குதிரை அப்படிங்கிறது என்னென்ன நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இவை அனைத்தும் தான் நான் உபயோகப்படுத்துவது. என்னடா வித்தியாசமாக நிற்குதுன்னு பார்க்காதீங்க. கீழே நிற்க வச்சோம்னா ஒன்று அப்படியே அடுக்கி வச்ச கோபுரம் மாட்டுக்கு டப்பு டப்புண்டோ சாஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்குது. அதனால் மேக்னெட்டில் நிற்க வச்சிட்டேன். இனி எப்படி விழுவேன் நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஓகே, இது எல்லாம் தான் நான் யூஸ் பண்ணுறது. இப்போது டீட்டெயில்ஸ் ஒன்றா பார்த்துடலாங்களா? இது பார்த்திங்கன்னா குயிக் சேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மிஷினில் மாட்டிக்கிறது. ஒவ்வொரு தடையும் நம்ம ஸ்க்ரூ எடுத்து கலட்டி சேஞ்ச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பொதுவாக இப்படி வச்சு இப்படி அமுத்துனீங்கன்னா அதில் மாட்டிடலாம். இது ரொம்பவே மாட்டுறது ஈஸி. இந்த நட்டை தனியாக கழட்டினோம்னா உள்ள ஸ்ப்ரிங்கு தனியாக வந்துடும், இது தனியாக வந்துடும். இது தனியாக கழட்டி நின்னுக்கோ. இது தனியாக வந்துடும், ஸ்ப்ரிங்கு தனியாக வந்துடும், இந்த இது தனியாக வந்துடும். அந்த உள்ள ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். இந்த பக்கம் ஸ்க்ரூ மாதிரி இருக்குங்களா, இதை இந்த பக்கம் விட்டு எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுற மாதிரி ப்ராப்பராக மாட்டினோம்னா ஸ்ப்ரிங்கு உள்ளே போயிடும். அதுக்காக யூஸ் பண்ணுறது. ஒவ்வொரு தடையும் நட்டு எடுக்கிற பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே போச்சு, இது நார்மல் ஃபுட்டு. இதை நார்மலாக மிஷினில் தைக்கும்போது நமக்கு கொடுப்பாங்க. இது நார்மல் ஃபுட்டு தான். நார்மலாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைங்கிட்டே ரெண்டாவது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன சொல்லலாம், இது ரொம்ப இடுக்கான இடங்களில் தைக்கிறதுக்கு இப்படி விழுகுதுன்னு தான் மேக்னெட் வச்சேன். ரொம்ப இடுக்கான இடங்களில் தைக்கும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியுதுங்களா, நம்பர் இது ரொம்ப இடுக்கான இடத்துல தைக்கிறோம் அப்படின்னோம்னா இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் இந்த ஆரிக்கு சிங்கிள் ஃபுட் அடிப்பாங்க. நிறைய பேருக்கு அதில் சிங்கிள் ஃபுட் அடிக்கிறதுக்கு வராது. அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன ஃபுட்டு ரொம்ப 1/4 இன்ச்சில் தைக்கும். அப்போ நமக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கிளாத்தை பிடிக்க முடியலையே அப்படிங்கிற கவலை இல்லை. அதுக்கு இது யூஸ் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேம் அதே கம்ப்ளைண்ட்டுக்காக தான் எடுக்கிறது. இந்த ஃபுட்டு இதோட நம்பர் இதுதான் P360. இது பார்த்திங்கன்னா ஒன் சைடு சின்னதாகவும் ஒன் சைடு பெருசாகவும் இருக்கும். ரொம்ப இந்த ஜிப்பரெல்லாம் ஃபஸ்ட்டு அடிக்கும்போது பார்த்திங்கன்னா கேப் ரொம்ப கம்மியாக வேணும்ன்ட்டு எடுப்போம். இது எடுப்பாங்க. ரொம்ப எட்ஜில் போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இது எடுப்பாங்க. ரொம்ப ஆரி ஒர்க்கு இல்லைன்னா நம்ம எம்ப்ராய்டிங் பண்ண ப்ளவுஸுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறது. இதுவும் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டை ஒரு வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். இந்த எட்ஜில் எல்லாம் நமக்கு கரெக்டாக அடிக்க வராது. ப்ளவுஸோட எட்ஜெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் கரெக்டாக வரல, நான் ஒரு பக்கம் தைக்கிறேன், அது ஒரு பக்கம் போகுது. அந்த கழுத்துலலாம் பார்த்திங்கன்னா துணி மடிஞ்சிருக்குது இல்லையா? இந்த மடிஞ்சிருக்கும்போது கார்னரில் நமக்கு அடிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வராது. அப்படி இருக்கிறவங்க இது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்திங்களா அட்ஜஸ்ட் ஆகும். இதுவே ஒரு கைடு மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த ப்ளவுஸோட நெக்கோட எட்ஜை இதில் முட்டின மாதிரி கொடுத்துட்டோம்னா அழகு போல் இதுவே கைடு மாதிரி இருந்து நமக்கு ஸ்டிச் பண்ணி. இது லெஃப்ட்டு ரைட்டுன்னு இருக்குது. நான் ரைட் சைடு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபுட்டு பைப்பிங் வைக்கிறதுக்கு, ஜிப்பு வைக்கிறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். சிங்கிள் ஃபுட்டு ஆரி ஒர்க்லேயும் நெக்குக்களையும் அந்த எட்ஜை அடிக்கிறதுக்கெல்லாம் நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். லெஃப்ட் ஆர் ரைட் அப்படின்ட்டு ரெண்டுமே கிடைக்கிது. இது ரெண்டுமே சேர்ந்தே 100 ரூபா தான். ஒன்று 50 ரூபா கணக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா இது பீக்கோ ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? பீக்கோ ஃபுட் அப்படின்னு சொல்கிறது. பீக்கோ ஃபுட்டில் இது சின்ன சைஸ் 1.6 mm 1/16. இது ரொம்பவே சின்ன சைஸ். இதுதான் இது நிறைய பேருக்கு அடிக்க வரல. அதாவது காட்டன் இந்த மாதிரி அடிச்சிடலாம். ரொம்ப அடிக்க வரலைங்கிறவங்க நெக்ஸ்ட்டு இது எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். எனக்கு அடிக்கவே தெரியாதுங்கிறவங்க கூட ஈஸியாக அடிச்சிடலாம். இதுவும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். இதுக்கு மீடியம் சைஸ்லேயும் இன்னொரு ஃபுட்டு இருக்குது.
அதுவும் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பைப்பிங் ஃபுட்டு, ஜிப்பர் ஃபுட்டுன்னு சொல்லலாம். இது அந்த 2 ஃபுட்டு இருக்குதே, இந்த 2 ஃபுட்டு இருக்குது, அப்புறம் எதுக்கு இது அப்படின்ட்டு யோசிக்கலாம். சில மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அலைன்மெண்ட் மாறி இருக்கும், அந்த பைப்பிங் வந்து கரெக்டாக நம்மளால் அடிக்க முடியாது. அதுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், கொஞ்சம் தள்ளி இருந்தால் கரெக்டாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்கே இந்த நட்டை வந்து கழட்டி எடுத்துகிட்டு, அதாவது கொஞ்சம் லூஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ அட்ஜஸ்ட் ஆகணுமோ, மிஷினையே அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்கிறது கஷ்டம், ஆனால் ஃபுட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியலையா. இந்த மெத்தடு வந்து அந்த மிஷின் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஒவ்வொரு தடவையும் வந்து ஃபுட்டு நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ஒரு ஃபுட்டு வாங்கினாலே நீங்கள் நார்மல் ஃபுட்டாகவும் யூஸ் பண்ண முடியும், பைப்பிங் ஃபுட்டு, ஜிப்பர் ஃபுட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ரொம்பவே உபயோகமானது. ஒரே ஃபுட்டில் எனக்கு எல்லாமே ஒரே கல்லில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடணும் அப்படிங்கிறவங்க இதை எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கு. இது வந்து நான் 280 சம்திங் வாங்கினேன். ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தெரியுது, பட் இப்போ வந்து ஆன்லைன்லேயே கொஞ்சம் அதை விட கம்மியாகவே 240 அந்த மாதிரி கிடைக்கிது. உங்களுக்கு அங்கே எல்லாம் எவ்வளோவில் கிடைக்கிதுன்னு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ரஃபுல் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. கேதரிங் வைக்கிறதுக்கு எல்லாமே இந்த ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணி வச்சுட்டு தைச்சோம்னா நல்ல கேதரிங் பிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 5ல் வச்சு தைச்சு அந்த நூலை பிடிச்சி இழுத்துட்ருப்போம் கேதரிங் வைக்கிறதுக்கு. இப்போ வந்து கேதரிங் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்துடுது, நூலை இழுக்க தேவையில்லை, இதுலேயே வந்து வச்சிட்டோம்னா. ஆனால் இது வந்து லைட்டாக வச்சோம்னாலாம் ஒர்க் ஆகுறதில்ல, செட் ஆகுறதில்ல. ஃபுல் டைட்டு, எவ்வளோ ஃபுல் டைட் இருக்கோ அந்த அளவுக்கு ஃபுல் டைட்டை வச்சுட்டு அதாவது ஸ்டிச்சிங் லென்த் இருக்கு இல்லையா, அது 5ஆம் நம்பரில் வச்சு தைச்சோம்னா கரெக்டாக இருக்குது, பக்காவாக இருக்குது, எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. அதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுக்கு ஆல்டர்னேட்டெல்லாம் இப்போ தான் புதிய வீடியோ ஒன்று போட்டேன். அது போட்டதுக்கப்புறம் இது தேவையில்லையே, ஏன் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் அது தேவை வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இதை வாங்கிக்கலாம். ஏம்மா நில்லுமா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரஃபுல் ஃபுட்டில் இன்னொரு ரகம். கீழே பார்த்தீங்கன்னா கீழே ரஃபுல்ஸ் தனியாக வைக்கும், ரஃபுல் தனியாக வைக்கும். மேலே இந்த கேப் வழியாக வந்து மெயின் கிளாத்தை கொடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தை ஸ்டிச் பண்ணாமல் கீழே வர்ற ரஃபுல்ல அந்த கிளாத்தை மட்டும் ரஃபுல் வச்சு கொடுத்துரும். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தனியாக ரஃபுல் வச்சோம் அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். தனியாக ரஃபுல் வைக்கும்போது மெயின் கிளாத்துக்கு ரஃபுல் வந்து எவ்வளோ வைக்கணுங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயின் கிளாத்தையும் கூடையே வச்சு ரஃபுல் வைக்கிறதுனால எவ்வளோ துணி இருந்தாலும் சரி, நம்மளால் இவ்வளோ துணியை இந்த சின்ன இடத்துல ரஃபுல் வைக்க முடியுமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் இது வந்து இருக்கிற எல்லா துணியும் எவ்வளோ வேணாலும் நான் வச்சு தரேம்மா அப்படிங்கிற மாதிரி வச்சிரும். என்னை கொஞ்சம் தைச்சு பழகிறது இதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. இதோட சைடு பார்த்திங்கன்னா ரொம்பவே பாருங்கள், அந்த மேல் துணி நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதோட சைடு வர்றதும் அதோட ஸ்டிச்சு வர்றதும் ஒரே எண்டில் இருக்குது. அதுதான் இதோட கம்ப்ளைண்ட்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா P5, இதுக்கு பதிலாக P5W அப்படிங்கிற நம்பர் வாங்கிக்கிட்டிங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் அதில் வர்றதில்லை. ஆனால் இங்கே கிடைக்கல. பட் ஓகே, நம்ம மறுபடியும் மேல் தையல் ஒன்று போட்டு தைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால இதை வச்சுருக்கிறேன். வாங்கியாச்சு, என்ன பண்ணுறது. அப்புறம் இது வந்து ஜிப்பர் ஃபுட் அப்படின்னு சொன்னாங்க. இதை ஏன் வாங்கினேன்ட்டு எனக்கே தெரியல, சிம்பிளி வேஸ்ட். ஏன் அப்படிங்கிறீங்களா, இதில் வந்து ஜிப்பு உள்ளே போக மாட்டேங்குது. இதோட இந்த கேப்புக்குள்ளார நம்மளோட ஜிப்பெல்லாம் உள்ளே செட் ஆகுறது இல்லை. நான் நார்மல் ஜிப்பு போட்டு பார்த்தேன், செட் ஆகலை. இன்விசிபிள் ஜிப்பும் போட்டு பார்த்தேன், செட் ஆகலை. எனக்கு தான் ஸ்டிச் பண்ண தெரியலையா என்னன்னு தெரியல. அதுக்கு பதிலாக பைப்பிங் த்ரெட்டில் சின்ன த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வச்சு பைப்பிங் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரே இதில் லெஃப்ட் ரைட் ரெண்டுமே நம்ம பைப்பிங் பண்ண முடியும். இது வந்து அந்த எட்ஜிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்ஜிலேயே ஸ்டிச்சு விழுந்துடும். அதனால் பைப்பிங்க்கு நல்லா யூஸ் ஆகுது. பட் ஜிப்பருக்கு இது யூஸ் ஆகிறது இல்லை. இது டோட்டலி சிம்பிளி வேஸ்ட்டு தான். பைப்பிங் அடிக்கிறதும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் ட்ரை பண்ணோம்னா கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். இதுதான் இதோட நம்பர். இதில் வேறு மெத்தட் ஏதாவது இருக்கா இல்லையான்னு எனக்கும் தெரியல. ஜஸ்ட் இது நான் வாங்கி 1 வீக் தான் ஆச்சு. ஸ்டிச் பண்ண மாட்டேங்குது ஜிப்புக்கு. ஓகே, அவ்வளோதான். இவைகள் தான் என்னுடைய கலெக்ஷன் ஆஃப் ப்ரெஷர் ஃபுட் குதிரைகள், என்னுடைய குதிரைகள் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோதான். இது எல்லாத்துலேயும் தனித்தனியாக எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள்.
அதையும் போட்டுடலாம். நிற்க மாட்டேங்குது தனியாக. இதை சொல்ல விட்ட பார்த்தீங்களா, இது வந்து பிளாஸ்டிக் ஃபுட்டுன்னு சொல்கிறது. இது பிளாஸ்டிக் ஃபுட்டு நம்ம பேஸ் பார்த்திங்கன்னா நல்லா வலுவலுன்னு நைஸாக இருக்குங்க. சில கிளாத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது துணி நகராது. இந்த சில்வரில் பார்த்திங்கன்னா துணி நகராமல் இழுத்து பிடிச்சிக்கும். அதாவது சாட்டின் கிளாத்து, நைஸ் சாட்டின்னு அப்படின்னு சொல்கிறது, இந்த நெட் கிளாத்து இதெல்லாம் வந்து தைக்கும்போது இந்த 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 மெட்டீரியலில் பார்த்திங்கன்னா மெட்டலில் பார்த்திங்கன்னா நகராது. இழுத்து பிடிச்ச மாதிரியே இருக்கும், டேபிளோட ஒட்டின மாதிரி இருக்கும். இல்லைன்னா இந்த அடிப்பகுதியில் வந்து ஒட்டி பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்கும், நகராது. அதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். இதை நார்மல் ஃபுட்டாகவே நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன் நான். இது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியானது தான், ஆனாலும் இது வந்து சூப்பர் அப்படிங்களா. இதை நார்மல் ஃபுட்டாகவே நம்ம அழகாக யூஸ் பண்ணலாம். இந்த சாட்டின் கிளாத்தெல்லாம் போடுறீங்கன்னா தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். அந்த கிளாத் வந்து கொஞ்சம் பிடிச்சிக்கிட்ட மாதிரியே இருக்கும், அந்த குதிரையில் நகராது. அந்த கம்ப்ளைண்ட் வர எல்லா கிளாத்துக்கும் சூப்பராக பக்காவாக ஒர்க் ஆகும். இது எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக ஒர்க் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ எது பிடிச்சிருக்கு எல்லாருக்கும், எது சம்மந்தமாக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஐடியா எனக்கும் கிடைக்கும். வெறுமனே பார்த்துட்டு ஓட்டிக்கிட்டே போனீங்கன்னா எனக்கும் தெரியல, வியூஸ் மட்டும் வருது, ஆனால் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, ரன்னிங்கில் பார்க்குறாங்களா எதுவுமே தெரியல எனக்கு. ஒரு லைக் மட்டும் போட்டுருங்களேன். இல்லைன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறது ஒரு கமெண்ட் பண்ணுங்களேன். ஓகே, டாடா, பாய் பாய்.